இந்த வீடியோவில் நம்ம வேற லெவல் தாத்தாவை குறித்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வெளிப்பாடு வேற லெவல்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கடலூர் மாவட்டத்தில் பயங்கரமான கூட்டம் அலையும்போது ஒரு காலகட்டம் வரும்போது டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவருடைய கூட்டத்துக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் வருகிறார்கள். ஆனால் ஜான் ஜெபராஜ் தம்பி சேம் ஸ்பிரிட், அதாவது டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் ஐயாவை மாதிரி 90க்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 25, அப்போ 20வது வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலங்களுக்கு பின்பாக சேம் ஸ்பிரிட்ல ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்குறார். இவர் தான் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தாத்தா இந்த வீடியோவில் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த தாத்தா ஜஸ்டின் பிரபாகரனோட ஒரு பக்தர். அதாவது 1990 ஜஸ்டின் பிரபாகரன் மூலமாக நிறைய அற்புதம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பேனரே கிடையாது, அந்த காலத்தில் மீடியா கிடையாது, எதுவுமே இல்லாமல் லட்ச ஜனங்கள் ஜஸ்டின் பிரபாகரன் நோக்கி ஓடினார்கள் என்று இவர் அவரை புகழ் பாடி, ஜஸ்டின் பிரபாகரன் பெரிய நடன கலைஞர், அவரை ஜான் ஜெபராஜோடு ஒப்பிட்டு இந்த தாத்தா பேசி கொண்டிருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம இந்த விரிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போனா அந்த தாத்தா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை குறித்து பேசலை, ஜஸ்டின் பிரபாகரனை குறித்தும் ஜான் ஜெபராஜை குறித்தும் இந்த வீடியோவில் பேசி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, இவர்களுடைய கர்த்தர் நம்முடைய கர்த்தர் கிடையாது. இன்னைக்கு பிரதர் ஜான் ஜெபராஜ் ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தோடு, நல்ல ஒரு டேலண்டோடு, நல்ல பயங்கரமான, அதாவது இந்த அளவுக்கு ஒரு பாட்டு ஒருத்தர் எழுத முடியுமா அப்படின்னு சொன்னா எழுத முடியும் என்று நிரூபித்ததுல இந்த அபிஷேகம் உள்ள ஊழியக்காரன் சொன்னா இன்னைக்கு டாப் நம்பர் 1ல இருக்கிறது பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். இதுல மாற்று கருத்தே கிடையாது, யாருமே முன்னாள் நிற்க முடியாது. ஏன்னா தெலுங்கானால நாங்க இருக்கிறோம். எபினேசர் பாட்டு தெலுங்கானால செம ஃபேமஸ், எல்லா சபையிலும் பாடிட்டு இருக்காங்க. அதாவது மொழி மாறி பாகுபாடின்றி, டினாமினேஷன் பாகுபாடின்றி அவர் பாடின பாடலை எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பாடுறத ஒரு காலத்தில் ஒரு லெவல்ல பண்ணிட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு சிறிய இளைஞர் பாடின பாட்டு உலகத்தை அசைக்குதுன்னா அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால பெரிய ஒரு அபிஷேகம் இருக்கு. அப்ப ஆண்டவர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன கூறுகிறார் என்றால், ஜான் ஜெபராஜ் அபிஷேகம் பண்ணப்பட்டவராம். முதல்ல அவன் அபிஷேகமே பண்ணப்படலை, இதுதான் உண்மை. அடுத்ததாக அவரை மாதிரி யாரும் பாடலை கம்போஸே பண்ணவே முடியாது. எபினேசர் சாங்கர்லாம் பயங்கர ஹிட்டு, இவருக்கு மேல இன்னும் யாருமே வரவே முடியாது அப்படி என்று இந்த தாத்தா பேசி கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஜஸ்டின் பிரபாகரனை குறித்து அவ்வளோகான்னு பேசினாரு. அப்போ இதோட பிரபலமாக இருந்த ஜஸ்டின் பிரபாகரன் இப்போ ஜஸ்டின் பிரபாகரனா யாருன்னே தெரியாது. பாதி கிறிஸ்தவர்கள், 90% உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஜஸ்டின் பிரபாகரனா யாருன்னே தெரியாது. அப்படின்னா இப்போ இந்த பிரபலம்லாம் இப்போ எங்கே போச்சு? கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு அவருடைய மகிமை அழிஞ்சு போச்சு, அப்படி தானே? ஒரு எபினேசர் சாங் பெரிய சாங், அதனால் இவர் பெரிய புகழ் பெற்றுட்டார். சிறு வயதில், யங் ஏஜில் பெரிய லெவல் புகழ் பெற்றுட்டார்னு பேசி கொண்டிருக்கிறார். இந்த புகழும் அழிந்து போய்விடும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு ஜான் ஜெபராஜ்னா யாருன்னு உலகம் கேட்கும். 30 வருஷம் கழிச்சு யாருக்குமே யாருன்னு தெரியாது. இப்படி இந்த அழிந்து போகிறவர்களுக்காகவே இந்த தாத்தா பேசி கொண்டிருக்கிறார், கர்த்தருக்காக பேசல. இது தெளிவாக நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏதோ பெரிய பாட்டை கம்போஸ் பண்ணிட்டாராம், ஏதோ எபினேசர் பாட்டை கம்போஸ் பண்ணிட்டாராம். அதோட எத்தனை அழகான பாட்டுகள் இருக்கு, கீர்த்தனைகள் பாட்டுகள்லாம் பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ அழகான பாட்டுகள், ஏகப்பட்ட பாட்டுகள் இருக்கு. அதோட கம்போசர் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா சிலருக்கு பாடவே தெரியாது பிரவீன் பிரதர். வாயை திறந்தாங்கன்னா அவ்வளவுதான், ஆண்டவரே காதை பொத்திடுவாரு. பட் அவங்க ஒரு பாட்டு என்ன பண்ண முடியும்? நான் என் மெயில்லாம் காமிக்க முடியும், ஆயிரக்கணக்கில் எனக்கு பாட்டு வந்துருக்கு. அது வேற வேற பிச்சில, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பிச்சில பாடாங்க. அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் பாடும் பாட்டு தான் கர்த்தருக்கு அருவருப்பானது. இவர்கள் பாடும்போது தான் கடவுள் காதை மூடிக்கொள்ளுகிறார். ஆமென். இவர் என்ன பீத்தோவனோட பெரிய கம்போஸ் பண்ணிட்டாரா? இல்லை மொசாட்டோட பெரிய கம்போஸ் பண்ணிட்டாரா? இல்லை ஹேண்டிலோட ஒரு பெரிய கம்போஸரா?
அப்படின்னா அந்த பாட்டை வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட பாட்டு பாடுறதுனால இவங்ககிட்ட கடவுள் இருக்காருன்னு சொல்றதுலாம் வந்து ஒரு புத்தியீனமான ஒரு செயல். பாட்டு பாடுகிறவர்கள், அழகாக கம்போஸ் பண்ணவர்கள், புறமதஸ்தவர்களும் இருக்கார்கள். இளையராஜா இருக்காரு, ஏஆர் ரகுமான் இருக்காரு, அவரோடய ஒரு அழகாக கம்போஸ் பண்ணிட்டாரு. அதனால் பாடல் நல்லா பாடுகிறாங்க அப்படின்னோடனே இவங்க கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா யாரும் ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் என்பதை நான் மறுபடியுமாக கூறுகிறேன். பாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் கம்போஸ் பண்ணதை விட இவர் கம்போஸ் பண்ணிட்டாரா? அதனால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். இவர்களோட எல்லாரோட மகிமையும் வந்து இந்த உலகத்தோட முடிவடைந்துடணும். யார் கம்போஸ் பண்ணாலும் சரி, ஒரு பீத்தவனாக இருந்தாலும் சரி, பாக்காக இருந்தாலும் சரி, ஹேண்டிலாக இருந்தாலும் சரி, அவங்களோட பிரபலங்கள்லாம் ஒரு காலகட்டம் தான். அதை விசுவாசிகளே நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் நீங்கள் மனுஷனை குறித்து மகிமை பாராட்டாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்கன்னு வசனம் கூறுகிறது. ஆகையால் நல்லா பாட்டு பிடிக்கான், நல்லா பாட்டு கம்போஸ் பண்ணுறான், அறிவுள்ளவனாக இருக்கான், புத்திசாலியாக இருக்காங்கிறான், அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னு வேதம் கூறுகிறதா? கிடையாது. கர்த்தர் யார் என்று விசுவாசிக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அவன்தான் பரலோகம் செல்வான். ஆகையால் இப்படிப்பட்டவர்களை நம்பி வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். 3 வசனத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சுட்டி காட்டி இவர்கள் எல்லாரும் எப்படி அவங்களுக்கு தந்திரமாய் வஞ்சிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் எரேமியா 9:24. எவ்வளோ அழகாக அந்த வசனம் கூறுது பாரு. யார் ஞானி, யாரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும், யார் அறிவாளி, யார் புத்திசாலி, யார் வந்து சகலத்தையும் உண்டாக்கினவர், யாருக்குள்ள இன்ஃபனைட் நாலேஜ் இருக்குது என்பது இந்த வேதம், இந்த வசனம் வந்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஒளிந்து போயிடும், இதெல்லாம் அழிந்து போயிடும். இப்போ ஆனால் நீ ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நீ ஒரு பெரிய ரிச் மேன், அம்பானின்னு சொல்லி உலகம் பேசி கொண்டு இருக்கிறோம். 30 வருஷம் கழிச்சு அம்பானினா யாருன்னு உலகம் கேட்கும். அதே போலதான் ஜஸ்டின் பிரபாகரன் 30 வருஷம் ஜஸ்டின் பிரபாகரன் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜஸ்டின் பிரபாகரன் யாருன்னு உலகம் கேட்கும். ஜான் ஜபராஜை குறித்து பேசியிருப்பார்கள். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு ஜான் ஜபராஜ் யார் என்று உலகம் கேட்கும். ஆனால் உலகத்தில் என்றென்றைக்கும் நிலைநிற்கக்கூடியவர் யார்? அவர் யார் என்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த வசனம் வந்து கூறுகிறது. அவரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். அடுத்த வசனத்தை பாருங்க, தெளிவு அழகாக இருக்கும். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யார் கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறோனோ அவர் மேலதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்படின்னு இந்த பேசிட்டு இருக்கிற அந்த தாத்தா மேல கடவுள் பிரியமா இல்லை. எந்தெந்த மனுஷனுக்காக அந்த வீடியோவில் வந்து ஜான் ஜபராஜ், வி சப்போர்ட் ஜான் ஜபராஜ், ஐ சப்போர்ட் ஜான் ஜபராஜ், ஐ சப்போர்ட் மோகன் சீன் வந்து பேசி கொண்டிருக்கிற மேல கர்த்தர் பிரியமா இல்லை. வசனம் சொல்லுது, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இங்க வந்து எல்லாரும் என்ன காமிச்சிருக்காங்க? நான் ஜான் ஜபராஜ் ஆகிய நான், ஜஸ்டின் பிரபாகரன் ஆகிய நான், மோகன் சில்லாஸ்ரஸ் ஆகிய நான், பால்தநகரன் ஆகிய நான் அவர்களை காமித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் விழுந்து போனவர்கள். ஆனால் நாம யாரை காண்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை காமிக்க வேண்டும். அப்படி கர்த்தரை ஒருத்தன் காமிக்கானா அவன் தான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இங்க பாருங்க, நீரே பெரியவர். இங்கேயும் நீரும் பெரியவர்னு வரல. அப்படின்னா அந்த அதான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நானே அவரே இந்த நீரேன்னு வருதுனால அவர் ஒருவர் தான். அவர் யார் என்றால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே பெரியவர். இங்க வந்து நீரும் பெரியவர் அப்படின்னு இங்க வந்து ஜான் ஜபராஜும் பெரியவர், ஜஸ்டின் பிரபாகரனும் பெரியவர், அவர் பெரியவர், இவர் பெரியவர்னு வந்துட்டு. ஆனால் பைபிள் கிளியர் கட்டாக நமக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுகிறது என்றால் நீரே, நானே அழிக்கவும் ரட்சிக்கவும், அவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாகட்டும் என்பதுதான் வேதம் எம்பசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருந்தால் அவருடைய குறித்தை மேன்மை பாராட்ட கடவன். ஏனென்றால் இந்த பாட்டு, இந்த பாடல், இதெல்லாம் இவர் பாடுங்க, இந்த இவங்க கம்போஸ் பண்ற பாட்டுக்கு எல்லாம் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய கால் தூசிக்கு சமம். இது
ஏனென்றால் இந்த உலகத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் உலகத்தை படைச்சிட்டாரு. எல்லாத்தையும் அவர் படைச்சிருக்கிறார். எல்லா ஞானமும் எல்லா அறிவும் உலகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அவருக்குள்ளது. அவர் எல்லா பாட்டையும் ஏற்கனவே கம்போஸ் பண்ணி இந்த உலகத்துல வச்சுட்டாரு. இன்ஃபைனைட்டான பாடல்களை கம்போஸ் பண்ணி எல்லாமே இந்த ஸ்பேஸ்ல வந்து அது மிதந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் அதையெல்லாம் எடுத்து எடுத்து காமிச்சு கொண்டு இருக்கிறார். உங்க இடத்துல காமிச்சுக்கிட்டு நாங்க தான் பெரியவர்னா கடவுளுக்கு எவ்வளவு கோபம் உண்டாகும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் கடவுள் படைச்சு வச்சுட்டாரு. அப்படின்னா யார் ஞானம் உள்ளவர், யார் அறிவுள்ளவர், யார் புத்திசாலி? பித்தோவனா, பாக்கா, ஹேண்டலா? அவர்களே தங்களை தாழ்த்திட்டாங்க. நான் ஒன்றும் கிடையாது, கடவுள் தான். இப்போ உள்ளவர்கள் பாருங்க, நான் அது இந்த விசுவாசிகளோட தொல்லை. அவர்களே விட்டாலும் இவர்கள் ஜான் பாடலுக்கு மயங்கி போகிறார்கள். கடவுளுக்கு மயங்கி போங்கப்பா, நீங்க கிறிஸ்துவுக்கு மயங்கி போங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் எல்லா மில்லியன்ஸ் ஆஃப் சாங்ஸையும் இங்க கம்போஸ் பண்ணி ஸ்பேஸ்ல வைத்துட்டாரு. அவருக்கு மிதமிஞ்சி நீ உங்களால எதுவும் திங்க் பண்ண முடியுமா? நீ நினைக்காததை அவரால் செயல்படுத்த முடியும். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகையால் அவர் ஒருவரே என்பதை விசுவாசிங்கள். அவரே, நீரே, நானே. நான் வர்றக்குள்ள புகழ்ச்சி வந்து எல்லாமே கர்த்தருக்கு மாத்திரம்தான், வேற எவனுக்கும் கிடையாது. ஆமேன்.